ஹலோ பிரைஸ்லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாட்களில ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அந்த காரியத்தை நம்ம அறிந்திருக்கணும். அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே படித்த ஒரு வார்த்தை தான், ஆனா அதன் ஆழம் மிகுந்த கனமுள்ளதா இருக்கிறது. ஸோ அதை நம்ம திரும்ப வாசிக்கலாம். 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய சொந்த குமாரனையே பிதாவானவர் இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பினார்னா, அவர் அன்புள்ளவர். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாண்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்கிறது. யோசிச்சு பாருங்களேன், அந்த மகனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாலே தான் தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். இன்னொன்னு என்னன்னா, அவர் சாதாரணமா அந்த மகனை அனுப்பலங்க. அவர் பிறக்க வேண்டிய காலத்தையும் அவர் குறித்தார், அவர் மரணிக்க வேண்டிய காலத்தையும் அவர் குறித்தார், அவர் செய்ய வேண்டிய காரியங்களும் அவர் குறித்தார். இந்த 3 காரியங்களும் அறிந்திருந்துதான் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவிதம் பண்ணினார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல இருந்தார். ஆனா யோசிச்சு பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ எல்லாவற்றும் அவர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி தன்னுடைய ஜீவனையே ஒரு துச்சமாய் எண்ணி பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து நமக்காக மரணத்தை சந்தித்தார். மீண்டுமாய் அவர் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி சென்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் கூட பார்க்காம நீங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக என் மகன் இந்த உலகத்துல மரணிக்கிறதுக்காகவே நான் அனுப்பினேன். என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாய், ஒரு பொருளாய் என்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. பிதாவானவர் அப்படிதான் நினைத்தார். அப்போ அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களா நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவரை போல ஒரு பராக்கிரமசாலி இல்ல. கர்த்தரின் சேனைகள் அத்தனை உள்ளது, அத்தனைக்கும் எஜமானன். ஆனா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அன்பை மண்ணுக்கு ஒப்பான மாயையான இந்த வாழ்க்கையை கொண்டிருக்கிற நமக்காக அவருடைய பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ஜீவனை நமக்காக பலி கொடுக்கிறதுக்காக என்ன பண்ணாரா, அவரை இந்த உலகத்துக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம அதை எதற்கு வெளிப்படுத்துகிறாரா, அவருடைய அன்பை நம்மளிடத்துல காண்பிக்கிறதுக்காக அவரை அனுப்பினாரா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அன்பை புரியாம எப்படி துச்சமாய் நம்ம ஆண்டவரை குறைத்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர் கண்ணு இருக்கா, அவர் காது இருக்கா, அவருக்கு மூக்கு இருக்கா, நாக்கு இருக்கா, அப்படி பேசணும். நான் இவ்வளவு ஜோம் பண்ணேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் இவ்வளவு காரியத்தை பண்ணேன், எனக்கு என்ன நடந்துச்சு, அவ்வளவுதான், நான் வாழ்றதே வேஸ்ட், நான் எதுக்குதான் வாழ்றேனே எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. ஆண்டவர் அவருடைய அன்பை அவர் காண்பித்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் அன்பை காண்பிச்சேன்ல, உங்களுடைய அன்பை கத்தரிடமாய் நீங்க திருப்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க, இப்ப நான் என்னுடைய அன்பை என்னுடைய கணவனிடத்துல காண்பித்தால்தான் என் கணவனும் அவருடைய அன்பை காண்பிப்பார். நான் படுத்து என்னுடைய அன்பை நான் அடைத்து வைத்துக் கொண்டு என் அன்பை காண்பிக்காமலே இருந்தா அவரும் ஒருவேளை இவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் அவருடைய அன்பை காண்பித்தார், நீங்க அவருக்கு திரும்ப உங்களுடைய அன்பை காண்பிக்க ரெடியா இருக்கீங்களா? அவருடைய அன்பை எப்படி காண்பிக்கலாம்? அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளும் போதே அவருடைய அன்பு வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வகுத்த கட்டளைகளை நம்ம பின்பற்றுவோம், அவரிடத்துல நம்மளுடைய அன்பை நம்ம சொறிவோம், ஆண்டவரிடமாய் நம்மளுடைய அன்பை நம்ம திருப்பி காட்டுவோம். கர்த்தர் அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸை நம்மளால அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் கொண்டாடுறதுக்கு அவரால் உதவி செய்ய முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, சொந்த குமாரனையே அனுப்பி எங்கள் மேல நீங்க அன்பு செலுத்தின தேவன், நாங்க உங்களுக்கு எதுவுமே செய்யலப்பா, ஒண்ணுமே செய்யல, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு நாங்க வாய்க்கிலேயே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். ஆண்டவரே தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், அன்பிலே குறைவுள்ளவர்கள், நஞ்சியிலே குறைவுள்ளவர்கள், உண்மையில் வைக்கிற விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், நம்பிக்கையிலே குறைவுள்ளவர்கள், உண்மையிலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஆண்டவரே. இந்த குறைவான பாத்திரத்தையும் எண்ணி உங்களுடைய சொந்த குமாரனை அனுப்பினீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மையான அன்பை மேலே காட்டுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையான அன்பை ஆண்டவரை நாங்கள் காட்டுகிறவர்களாய் நீங்க எங்களை மாற்றுங்க. எங்க சொல், செயல், நடத்தை, சிந்தை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பு
உச்சப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய அன்பை மற்றவர்களிடத்துல பகிர்கிறவர்களாய் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து ஆண்டவரே ஒரு புது பலத்தோடு எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் நீர் எங்களோடு பேசுங்க. நீர் கொடுத்த அன்புக்காய் நன்றி. நீர் இன்னும் காட்டிக் கொண்டிருக்கிற அன்புக்காய் நன்றி. நீர் எங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.